எதுக்கு நாலா பக்கமும் சுத்தி சுத்தி டிராமா போட்டுட்டு இருக்க? நீ அயன் பண்ணி வச்ச சட்டைய நான் ஏன் போடலன்னு உனக்கு தெரியாதா? உன் கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை வச்சு ஒரு டிராமா, அதுக்கப்புறம் டிஃபன் எடுத்துட்டு வரேன்னு ஒரு டிராமா. என்ன வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் உன் பக்கம் கொண்டு வந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி பண்ணிட்டா நான் உண்மையை சொல்லும் போது அவங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அத்தை, உங்க பையன் என்ன அடிக்க வராரத. டேய் சரவணா, என்னடா இது அடிக்கிற பழக்கம்? நீ ஏன் புள்ளதானே, நானும் உன்னை வளர்த்தேன். பேசாத, வாயை மூடு சரவணா. என்னென்ன நீ இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்காத்த. ஆமா அத்த, வேற ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு போல. அதனாலதான் என் மேல இல்லாத பழியெல்லாம் அவர் போடுறாரு. என்கிட்ட சண்டைக்கு வராரு. நிஜமாவே குழந்தை விஷயத்துலதான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா, இல்ல நீ வேற ஏதாச்சும் மறைக்கிறியா மயிலு? என்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கியா? இல்லத்த, வேற எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல. அம்மா, உனக்கே தெரியும் எனக்கு சமைச்செல்லாம் பெருசா பழக்கம் இல்லன்னு. என்ன சமைக்கணும், அதுக்கு என்னென்ன வேணும், 2 பேருக்கு எவ்வளவு மளிகை பொருள் வாங்கணும், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுமா. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. நீ ஏன்டி இவ்வளவு சோகமா இருக்க? அங்கே இருந்திருந்தா பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு இல்லம்மா. அத்தை சொல்ற வேலையை செஞ்சுட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். மாமியார் வீட்டுல இருக்கிறதுல என்ன நிம்மதின்னு எனக்கு புரியல. தனியா இருக்கிறது தாண்டி நல்லது. இப்போ நீங்க 2 பேரும் குவார்டர்ஸ்ல இருக்கீங்கல்ல, காசு சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்குங்க, எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் வாங்குங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருங்க. கூட்டு குடும்பம் எல்லாம் இந்த காலத்துல செட் ஆகாது. எனக்கு என்னமோ சரவணனுக்கும் மயிலுக்கும் வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தோணுதுங்க. அது என்னன்றதை கண்டுபிடிச்சு நாம தான் சரி பண்ணணும்.